வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். வணக்கம் நண்பர்களே, கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில் இருக்கோம். இதை பாருங்கள், இந்த பழைய ட்ராக்கை கட் பண்ணி புது ட்ராக் ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இந்த இடத்துல தான் முடிச்சிட்டாங்க. பாருங்கள், பழசை கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. இந்த இடத்துல எல்லாத்தையும் டிஸ்மேண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த புது ட்ராக் இதில் தான் இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு. திங்கக்கிழமையிலேருந்து ட்ரெயின் போகுது. அன்றைக்கி சண்டே வீடியோ போட்டோம் இல்லையா, அன்றைக்கே ஒர்க்கை வேகமாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா, பாருங்கள், இதெல்லாம் வச்சு அந்த மேலே இருக்க ஒயரை கூட கட் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிறதுல. ஸோ இதில் பவர் சப்ளை அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க, ஃபுல்லாக எனர்ஜைஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ரைட் சைடில் கொடுத்தாங்க, லெஃப்ட் சைடில் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்குது. ட்ரெயின்லாம் இல்லை, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது. இதுதான் பழைய ட்ராக் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. தெரியுதா? இது புது ட்ராக்கு. கட் பண்ணி நேற்று கூட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக அது மேலே இருக்கிறதெல்லாம் பவர் லைன் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, டிஸ்மேண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் லைன் ட்ராக் ஃபுல்லாக எடுத்து பக்கத்தில் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? அதேமாதிரி இந்த ட்ராக்கையும் எடுத்துருவாங்க கூடிய சீக்கிரம். ஏதாவது ட்ரெயின் ஏதாவது வந்தால் வெளியே எடுக்கலான்னு பார்த்தேன், ட்ரெயின் வரல. ஓகேவா, அது நல்லா வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ட்ரெயின் மாற்றிட்டாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா நடுவில் மண்ணை போட்டு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும். அது இன்னும் எவ்வளோ நாள் பிடிக்கும்னு தெரில. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அப்டேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா, அடிஷ்னல் நியூஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ட்ரெயின் வருதான்னு பார்க்குறேன். வந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதில் போடுறேன். கரெக்டாக அந்த ரோட்டு ஓரமாக போகுது, வீடு ஓரமாக. இதில் போகும்போது ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக வரும் ஒரு பக்கம் ஸ்டேஷன் போகிற வரையும். இந்த கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து இதேமாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே இப்போதைக்கு போக முடியாது. இந்த இடம் தான் புது இடமும் பழைய இடமும் ட்ராக் புதுசாக ஜாயின் பண்ண இடம். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஊரப்பாக்கம் சைடு. ஓகேவா, அந்த பக்கம் போனால் ஒரு தடவை வண்டலூர் சைடு எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு அந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் பழசு, இந்த பக்கம் இருக்கிறது புதுசு. அந்த கல்லோட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், மார்க்கிங்கில் அவர் பண்ணியிருக்காங்க.
நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது வண்டலூர்லேருந்து கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த கல்லெல்லாம் பிரித்து ட்ராக்கெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பழைய 3rd ட்ராக். இந்த ட்ராக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அங்கே புது பிளாட்ஃபார்ம் போட போகிறாங்க. இப்போ நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட புது ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், பாதி இடத்துல அந்த ஸ்லீப்பர் கட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த பழைய எலக்ட்ரிக் போஸ்ட்லாம் கட் பண்ணிட்டாங்க. வேலை கொஞ்சம் வேகமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்படியே போனால் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இந்த ஸ்டேஷனை நமக்கு யூஸ்க்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே பாருங்கள், அந்த பக்கம் புது பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் பாருங்கள், ஒரு பக்கம் சீட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 75 to 80% வந்து முடிச்சிட்டாங்க. இப்போது அந்த ட்ரெயின் போகிற ட்ராக் ஓரத்தில் இதெல்லாம் செட் பண்ணதுனால பிளாட்ஃபார்முக்கு காங்கிரீட் போடுறாங்க. ஐ மீன் இது ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே ஃபுல்லாக கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, தெரியுதா, கம்பி வேறு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ட்ராக் எடுத்ததுனால அந்த இடம் ஃப்ரீ ஆச்சு இல்லையா, இதை ரெடி பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் கட்டிட்டாங்கன்னா 2 பக்கம் ட்ராக்கில் போகலாம். அந்த பக்கமும் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்கு, இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் வந்து அந்த ஐலாண்டு பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, பிவி பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதாவது 2 பக்கமும் போகும், நடுவில் மட்டும் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அப்புறம் பிரிட்ஜு வச்செல்லாம் கட்டி அந்த பக்கம் நடக்க வந்தோம். இது பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே ட்ராக்கு பழசில் இறங்கிது பார்த்தீங்களா. நம்ம வீடியோவில் ஃப்ரெண்டை கூட காமிச்சிருப்போம், அந்த இடம் தான் அது. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதேமாதிரி அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.